ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப் ரவையை வச்சு நல்லா ஒரு சூப்பராக கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக்கை வந்து நல்லா பாக்ஸில் காற்று போகாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் நமத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க ஒரு கப் ரவையை வச்சு நல்லா மொறுன்னு ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரவையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிதமான சூட்டில் கையில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சாச்சு. கையை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஈஸியாக மாவு வந்து உள்ளே போகணும். அந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவைங்கிறதுனால கொஞ்சம் ஊற வைக்கணும் நம்ம. அப்போ ஊற வந்து மாவு வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் ரொம்ப கெட்டியாக மாவு மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரவையை வந்து அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்க போகிறேன். மேலே ஒரு பிளேட் இல்லைனா ஒரு துணி போட்டு மூடி வச்சுடுங்க, மாவு காயாமல் இருக்கும். ரவையை வந்து அரை மணி நேரத்துக்கு நல்லா நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். மாவை வந்து ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவை சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒட்டாமல் வரத்துக்காக கோதுமை இல்லை மைதா மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்க வேணாம், மொத்தமாகவும் தேய்க்க வேணாம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே போல் மாவு தேய்ச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி மாவு தேய்ச்சதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த சைடில் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் வேணால் நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, இல்லை நார்மலாக கட் பண்ணால் போதுனாலும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நிறைய தேய்ச்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்திருந்த ரவை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணியிருக்கிற மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். நீங்கள் ஒன்றாவே இந்த மாதிரி எடுத்து போட்டாலும் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா பிரிஞ்சு வந்துடும். அதனால் நீங்கள் தனித்தனியாக போடணுன்னு அவசியம் இல்லை. தீ ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேணாம், மேலே வந்து கலர் வந்துடும். ஆனால் முறுமுறுன்னு வராமல் போயிடும். ஸ்டவ்வை வந்து மீடியம்லேயும் வைக்காமல் ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் மிதமான தீயில் குக் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகி வரும். கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சீக்கிரமாக எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஒரு 30 செகண்ட் வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. ஒரு 30 செகண்ட் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு திரும்ப நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை போட்டுக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருந்த எல்லா மாவையும் நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே காரம் வந்து சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள்.
நான் ரவையை மிக்ஸ் பண்ணும்பொழுதே உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இப்போது உங்களுக்கு உப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க, உப்பு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போது சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக நல்லா மொறுன்னு ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப ஈஸி. ரவையை அரைச்சிட்டு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து நம்ம தேய்ச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான். இந்த ஸ்நாக் வந்து ஒரு காற்று போகாமல் நல்லா டைட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நமத்து போகாமல் இருக்கும். ஆனால் ஒரு நாளே காலி ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக். அதனால் ஒரு நாளே வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு காலி பண்ணுருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மாவை மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.